அனைவருக்கும் வணக்கம். உலக மக்கள் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றேன். நாம் இன்றைக்கி ஒரு ஜோதிட தகவல் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தோம்னா, கமெண்ட்டில் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜாதகத்தில் சட்டத்திற்கு புறம்பாக செயல்படுவர்களின் கிரகநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம அந்த கேள்விக்கு இப்போ பதில் நம்ம பார்க்க போகிறோம். ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா லக்னாதிபதி 6-8 கூடிய சாரத்தில் இருக்குதுங்க. வேறு ஒன்றும் பெருசாக இல்லை. லக்னாதிபதி 6ஆம் பாவகத்துடைய அந்த அதிபதியோட சாரத்தில் இருப்பது ப்ளஸ் 8 கூடிய சாரத்தில் இருப்பது, 8ஆம் இடத்து அதிபதியோட சாரத்தில் இருப்பது. இப்படி இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சட்டத்துக்கு புறமான வேலையெல்லாம் அவங்க செஞ்சிட்ருப்பாங்க அவங்க. அப்புறம் இது வந்து நார்மலாக இது காமனான விஷயம். இது 100% இது பொருந்துது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லக்னத்தில் ராகு இருக்குது. அடுத்தது லக்னாதிபதி ராகு கேது சாரம் வாங்குவது. லக்னாதிபதி ராகு சாரத்தில் இருந்தாலும் அவங்க என்ன ராகு போகுக்காரங்க இல்லையா, அப்போது அவங்க ராகு வந்து அதுவும் வந்து குறுக்கு வழியில் சட்டத்துக்கு புறம்பாக எல்லா விஷயங்களும் அவங்க செய்வாங்க. அதுக்கப்புறம் கேது சாரத்தில் லக்னாதிபதி கேது சாரத்தில் இருந்தால் ஒரு ஒரு விஷயம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, லக்னாதிபதி குருவாக இருந்து கேது சாரம் வாங்கியிருந்தான்னு வைங்களேன், அவங்க அது போலிசாமியார்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுபோல் எல்லா கிரிமினல் வேலையும் செஞ்சுட்டு லாஸ்ட்டாக வந்து முடிவில் வந்து ஒரு விரக்தியற்ற நிலையில் கேது கொடுத்து முடக்கி உட்கார வச்சுருவாரு. அது மாதிரி ஒரு சூழல் இதாகும். அப்போது ஸோ என்னென்னு பார்த்திங்கன்னா, லக்னத்தில் ராகு கேது இருக்குது. ராகு கேது இருப்பது பார்த்திங்கன்னா அவங்க வளர்ச்சியை தடுத்து அவங்களுக்கு தடைகள் உண்டு பண்ணி அவங்களுக்கு ஒரு விரக்தி கொடுத்து முக்தி கொடுக்குறாரு. அது ஒரு மாதிரி போயிடுது. ராகு இருந்தாருன்னா எல்லா வேலையும் அவங்க செய்கிறாங்க, மறைமுகமான எல்லா இதுவும். அப்புறம் ராகு அப்புறம் அதுக்கப்புறம் அதுவும் கூட அப்படி சொல்ல முடியாது. ராகு வந்து லக்னத்தில் ராகு கேது இருந்தால் அவங்க வாங்கின சாரம் ராகு கேது எந்த சாரத்தில் இருக்காங்க என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கும். ஆனால் மெயின் வந்து லக்னாதிபதி 6-8 கூடிய சாரத்தில் இருப்பதும் ராகு கேது சாரத்தில் இருப்பது, சாரம் தாங்க மெயின். ஒருவர் வந்து ஜாதகத்தில் அவங்க எப்படிப்பட்டவங்க முடிவு செய்கிறது லக்னாதிபதி வாங்கி சாரம் தான் மெயின். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 6-8 கூடிய சாரத்தில் இருந்து லக்னாதிபதி ராகேது சாரத்தில் இருந்தாங்கனாலும் அவங்க வந்து சட்டத்திற்கு புறமான எல்லா செயல்களையும் அவங்க செய்வாங்க. ஓகே, நன்றி. கேள்வி கேட்டிருக்கவங்க மன்னிக்கவும். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க கேள்விக்கு பதில் தாமதமாக கொடுத்துருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் பார்த்தேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. நீ தொடர்ந்து வந்து நீங்கள் கமெண்ட்டில் ஏதாவது கேளுங்க, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். நான் தொடர்ந்து இனி வந்து ஜோதிட தகவல் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நன்றி, மிக்க நன்றி.